எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு எத்தகைய மாற்றங்களை கொடுக்கும், குறிப்பா 2 கிரகங்கள் ரொம்ப வலுவான ஒரு தன்மையில இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை செய்ய காத்துட்டு இருக்காங்க. அது யாரு என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே 15ஆம் தேதி. அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது. ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் 4 நட்சத்திர பாதங்களையும், பூராடம் 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திராடம் 1 நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? அதாவது கடந்த காலங்களாக பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில, ஒரு வலுவிழந்த தன்மையில, இதுலையுமே ஒரு போராட்டமான ஒரு தன்மையில வாழ்க்கையை இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? எடுத்த காரியங்கள்ல தடை தாமதங்கள், பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளையும் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இன்னொரு பக்கம் அந்த சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப கடினமா இருந்திருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில செலவு ஒன்று போனா ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு செலவானது கொண்டே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? சேர்த்து வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாவே இருந்திருக்கும் கடந்த காலங்கள். சரிங்களா? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்காக, குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய தியாகங்களையும் செஞ்சிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அத்தகைய அமைப்புல நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த கால வாழ்க்கை அந்தளவுக்கு பெருசா சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அதே மாதிரி கேது 10ல் இருந்ததுனால வேலை ரீதியாகவும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, சற்று அலைச்சல்களை கொடுத்துருக்கும். ஸோ நிறைய கஷ்டப்பட்டு நீங்க உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கான அங்கீகாரம் ஒரு சிலருக்கு கிடைக்காம போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராருங்க. 7ஆம் இடத்துக்கு ராசியையும், ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இதனால் வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து வேலை தொழில் அமைப்புகள்ல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டமான ஒரு தன்மையை கொடுத்து வந்த கேது தற்போது பாக்கியத்துக்கு வரார். அதே போல ராகு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை விட்டு ராசிக்கு 3ஆம் இடமான உபதேசஸ்தானத்துக்கு வர்றது சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. நிச்சயமா இந்த காலகட்டம் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒரு தெளிவில்லாம வாழ்க்கையில எதை நோக்கி நம்ம போறோம்னு தெரியாம ஏதோ ஒரு பாதையை நோக்கி ஓடிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு பாதையை காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம இப்படிதான் அடுத்த லெவல்ல நம்ம போக போறோம், இதை நோக்கி தான் நம்ம ஓட போறோம்னு சொல்லிட்டு ஒரு கோல், ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நீங்க போக போறீங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒற்றுமை இல்லாத தன்மைகள் எல்லாமே குறையும். சரிங்களா? ஏன்னா ராசி அதிபதியே போய் 7ல் உட்காருறதுனால நிச்சயமாக வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, பிரிவு ஏற்பட்டு நிறைய பேர் விவாகரத்து கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. விவாகரத்து வரைக்கும் போயிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களை கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அந்த விவாகரத்து கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனம் மாறுவாங்க.
ஸோ அது ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அந்த ஒற்றுமையும் அன்பும் பாசமும் புரிதலும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் தற்போது இருக்கும். சரிங்களா? ஸோ வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒற்றுமையாக வாழணும், இன்ப துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையாக சந்தோஷம் அந்த குடும்ப வாழ்க்கையை நோக்கி நகர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதத்துடைய துவக்கமானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல திருமண வயதுல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரனுக்கு திருமணத்திற்கான ஒரு யோகம், திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் வந்துடுச்சுங்க. சரிங்களா? இந்த டைம் வந்து நிச்சயமாக நல்லா இருக்கும். குறிப்பா இந்த மாதத்தின் முதல் பகுதியில ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்ற புதனோட சேர்க்கை பெற்றிருக்கிறது சிறப்பு தான். குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள், திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். நல்லதொரு திருமண வாழ்க்கை தற்போது அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட சனி சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக இந்த மதம் விட்டு மதம் மாறி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று சாதி சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறதுக்கான சில விஷயங்களை தற்போது சனி சுக்கிரன் சேர்க்கையானது செய்யும். அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்துல இத்தகைய அமைப்பு இருக்கிறதுனால இந்த பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது, அது சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறது, ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்குறது, அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சில பழுதுகள் ஏற்படுறது, அதற்காக குறிப்பிட்ட தொகையை செலவு செய்யறது, வீட்டில் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்யறது. ஸோ இது சார்ந்த செலவுகளையும் இந்த சேர்க்கையானது கொடுக்கும். சரிங்களா? வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நட்பு வட்டாரங்கள், நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு உதவிகள் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து இந்த டைம்ல நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 5ஆம் அதிபதி 8ல மறைந்து நீசமா இருக்கார். செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே நீசம். செவ்வாய் நீசமாகும் போது என்ன ஆகும்னா தைரியம் கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் நம்முடைய உள்ளுணர்வை குறிக்கின்ற இடம், எண்ணங்களை குறிக்கின்ற இடம். சரிங்களா? அவர் வந்து இந்த வீட்டுடைய அதிபதி ராசிக்கு 8ல மறையறதுனால கொஞ்சம் மன தடுமாற்றங்கள் ஒரு சில நேரங்கள்ல இருக்கும். அப்போ அத்தகைய நேரத்துல ஒரு குருமாருடைய வழிகாட்டுதல் அல்லது வயதுல மூத்தவங்களுடைய வழிகாட்டுதல் நீங்க பின்பற்றும் போது நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். அந்த காரியத்துல நீங்க வெற்றியும் பெற முடியும். நான் திரும்ப சொல்றதுதான், ஒரு குழப்பமான ஒரு நிலை வந்து உங்களோட வாழ்க்கையில ஏற்பட போது, அது உறுதியா ஏற்பட போது, அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல வயதுல மூத்தவங்க அல்லது குருமார்களுடைய ஒரு ஆதரவு அல்லது அவங்களுடைய அட்வைஸை கேட்டுட்டு அவங்க சொல்றதை கேட்டு நடக்கும்போது அந்த காரியத்துல உங்களால ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். ஏன்னா குரு ராசியை பார்க்குற, அதுதான் சொல்றேன். அதே போல இந்த மாதம் 2வது பகுதியில ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவாங்க. இந்த புதன் சூரியன் சேர்க்கையானது ராசிக்கு 6ல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணுங்க. சரிங்களா? வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. தேவையற்ற வீண் செலவுகள், வீண் விரயங்களை கொஞ்சம் கொடுக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்தில் கேது, பாக்கியாதிபதி 6ல மறையும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுத்துக்கணும் தனுசு ராசிக்காரங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் தந்தையால் ஒரு சில பிரச்சனைகள் அல்லது சங்கடகரமான விஷயங்கள் கொஞ்சம் நடக்கும். அப்போ அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அப்பா கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த நேரத்துல. சரிங்களா? அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த நேரம் வந்து சிறப்பான ஒரு நேரமா இருக்கும். ஆனா இந்த மே மாதத்து 2வது பகுதியிலிருந்து வாழ்க்கையில உனக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு மெல்ல மெல்ல மாற்றங்கள் ஆனது ஆரம்பிக்கும். ஏன்னா குரு ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் வலுவான ஒரு தன்மையில ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறனால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க, ஜெயிச்சு காமிப்பீங்க. புத்தி கூர்மை பலப்படும், நல்ல ஒரு அறிவாற்றல் கிடைக்கும், நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். நல்லா கேட்டுக்கீங்க தனுசு ராசிக்காரங்க. நிச்சயமா நான் சொல்றேன், கோயில்களுக்கே போகாதவங்க கூட நிச்சயமா கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க. ஆன்மீக அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும். வாழ்க்கையில ஆன்மீகத்தின் மீது அதிகமான நம்பிக்கை வரும். சரிங்களா? ஏன்னா சனியும் ராசியை பார்க்கிறார், குருவும் ராசியை பார்க்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது பாக்கியத்துல கேது வேற இருக்கார். நிச்சயமாக இந்த காலகட்டம் அதிகமான ஆன்மீக அனுபவத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஆன்மீக தேடலை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வரதுனால ராகு குரு பார்ல இருக்கிறதுனால ராகு குரு இந்த 2 இடங்கள் ரொம்ப வலுவான ஒரு தன்மையில இருக்கு தனுஷை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. மாற்றங்களை அதிகமாக சந்திக்க போறீங்க அடுத்த ஒரு ஓராண்டுல. சரிங்களா? புதிதாக வேலை மாற்றம் செய்யறது, இடமாற்றம் செய்யறது, இது சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த நேரம் வந்து
முழுமையாக உங்களோட வாழ்க்கையில ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில கூடிய விரைவில் நடக்க போது அதை எதிர்பார்த்து காத்துருங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரவும் போறீங்க. அதுக்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் பார்க்கும்போது மே மாதம் 3ஆம் தேதி காலை 6:30 மணி முதல் மே மாதம் 5ஆம் தேதி மதியானம் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல நீசம் பெற்ற செவ்வாயோட இந்த காலகட்டங்களில் சேர்ந்திருப்பாருங்க. பொதுவாக 5ஆம் அதிபதி அவரோட அட்டமாதிபதி சேரும்போது நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் மன தடுமாற்றங்கள், மன சோர்வு அதிகமாக இருக்கும். குழப்பங்கள் சற்று அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. இந்த தெளிவு இல்லாமல் இருப்பீங்க. காரிய தடைகள் சற்று அதிகமாக இருக்கும். முயற்சிகள்ல சற்று தோல்விகள் இருக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் நினைச்சு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோய்ந்து போகாதீங்க, சோர்வு அடையாதீங்க. இந்த நாட்கள்ல அதிகமா வந்து முருகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க. சரிங்களா? முருகர் கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வாங்க. குறிப்பா கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அதாவது இந்த அன்னதானம் பண்றது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்க கையால அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்க யாருக்காச்சும். ஸோ அதை மட்டும் நீங்க பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமாகவும் மன தெளிவோடையும் நீங்க வந்து இந்த நாட்கள்ல கழிக்கவும் முடியும். வாழ்க்கையிலையும் சரி, காரியத்திலையும் சரி வெற்றி பெறவும் முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.